வெல்கம் பேக் டு எம்டிஜி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸ் ப்ரூக் ஹெவன் கேம் ப்ளே தான். நான் போன வாட்டியே சொன்னேன், இந்த கேமில் நம்ம திருட போகிறோம் பேங்க்கில். நம்ம ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம ப்ரோக்கு தான். ப்ரோ ஜாயின் ஆகிட்டார். என்ன ப்ரோ இன்னைக்கு என்ன வீடியோ? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரு சின்ன வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, அதை மட்டும் பார்த்தா போதும். நீ டக்குன்னு உள்ளே வரியா ப்ரோ? வா ப்ரோ, வா ப்ரோ. ப்ரோ இங்கிட்டு ப்ரோ, இங்கிட்டு வா ப்ரோ. முதல்ல ப்ரோ எங்கே ப்ரோ? அங்கிட்டு போகிறேன், இங்கிட்டு வா ப்ரோ. என்ன ப்ரோ சொல்ல போய்கிட்டே இருக்க? வா ப்ரோ. பார்த்துட்டேன் ப்ரோ, வரேன் ப்ரோ. வா ப்ரோ. முதல்ல ஒரு வீடு வாங்க ப்ரோ உனக்கு. கைஸ், நம்ம ப்ரோவோட வீடு நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு வீடை பார்க்கலாம். கைஸ், இது எம்டிஜி ப்ரோ ஏன் வரலன்னு அந்த போன வீடியோவில் சொல்லிப்போம். அதுமாதிரி இந்த வீடியோக்கு வருவாரா வரமாட்டாரான்ட்டு பார்ப்போம். அவர் வந்தாருன்னா இது கூட்டு விளாட்லாம். ஆமாம், டோபி ப்ரோ இதுக்கப்புறம் வந்தாலும் தான் வருவார். இப்போ வந்து நம்ம எந்த வீடை பார்த்தாலும் செட் ஆக மாட்டேங்குது. ப்ரோ இட்டாச்சி ப்ரோ, ஏதாவது வீடு பார்த்து சொல்லு ப்ரோ. சரி ப்ரோ. எங்கே ப்ரோ? எல்லா வீடும் நடுவில் பெரிய பெரிய கேப்பாக இருக்குது ப்ரோ. இது என்ன வீடு? எந்த வீடுமே பக்கத்தில் இல்லை ப்ரோ. எல்லாத்தையும் ஒன்று வாங்கி வச்சுருக்கானுங்க. ப்ரோ நம்ம வேணா அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கலாமா ப்ரோ? ப்ரோ ப்ரோ 13 14 பக்கத்தில் நீ ஆல்ரெடி இங்கே தான் இருக்கியா ப்ரோ? வா ப்ரோ, நீ 13 வாங்கிக்க ப்ரோ, நான் 14 வாங்கிக்கிறேன் ப்ரோ. நான் எனக்குன்னே இங்கே பார்த்து வச்சிட்டேன் ப்ரோ. அப்புறம் ஏன் ப்ரோ சொல்லலை? இன்னைக்கு ஏரியாவில் தான் பார்த்தேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ளீஸ், நம்ம எப்போயுமே நம்ம வீடே வாங்கிக்கலாம். இதை நம்மளுக்கு பிடிச்ச வீடே, இதுவே நம்ம வாங்கிக்கலாம். ப்ரோ என்ன வீடு வாங்கியிருக்காருன்னு அப்புறம் பார்க்கலாம். ப்ரோ வீடு வாங்கியா ப்ரோ? வாங்கலை ப்ரோ. கைஸ், நம்ம வீடை லாக் போட்டுக்கலாம், அப்படின்னா தான் வீட்டுக்குள்ளே திருட்டு போகாமல் இருக்கும். வாங்கிட்டாரு, வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இப்போ பார்க்க வேணாம், வெயிட் பண்ணுங்க கைஸ். கைஸ், நம்ம திருட போகிறோம் பேங்க்கில். திடீர்னு நம்ம லாக் போடாமல் விட்டு நம்ம வீட்டில் எவனா திருடிட்டு போயிட்டானா? ஆமாம் ப்ரோ, அதுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, வா ப்ரோ, நம்ம பேங்க்குக்கு போயிடலாம். வா ப்ரோ போய் திருட போகலாம் ப்ரோ. ப்ரோ பேங்க் வழியே பின்னாடி இருக்கு ப்ரோ. நீ எங்கிட்டு ப்ரோ போயிட்டுருக்க? இல்லை ப்ரோ, வா ப்ரோ. நீ வா ப்ரோ, நான் எங்கிட்டாச்சும் போயிட்டு வந்துடுவேன் ப்ரோ. நீ நேராக பேங்க்கு மட்டும் வா ப்ரோ. ஓகே ப்ரோ. வா ப்ரோ. கைஸ், இந்த இடத்துல நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். நம்ம ஹைட் அண்ட் சீக் மண்டப்பையே இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க நீங்கள். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் ஐக்கன் எடுத்து ஆளில் வச்சுருங்க. ஆமாம் கைஸ், நம்ம இட்டாச்சி ப்ரோ சொன்னதெல்லாம் பண்ணிடுங்க. இது ஏதோ புது வழியில் போகுது. ஓகே கைஸ், எனக்கு தெரியாமல் கொஞ்சம் நெட்வொர்க் போக ஆயிடுச்சதுனால தான். இது என்ன ட்ரெயின் ஸ்டேஷனா? ப்ளீஸ், இந்த கேமில் ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்குது. நான் இப்போ தான் பார்க்குறேன். ட்ரெயின் நம்ம உள்ளே ஏறினா கிளம்பிடணும்னு நினைக்கிறேன். ஆனால் உள்ளே ஏற வேணாம். இப்போ நம்ம போய் பேங்க்கில் திருட போகிறோம். நம்ம ஒரு கிரிமினல் யாருக்கும் தெரியாது. வாங்க கைஸ், நம்மளோட பேங்க்குக்கு போயிடலாம். பேங்க் எங்கிட்ட இருக்குது? அங்கிட்ட இருக்குது கைஸ். சாரி, நான் தெரியாமல் இங்கிட்ட வந்தேன் கைஸ். இட்டாச்சி ப்ரோ எங்கே ப்ரோ இருக்க? பேங்க்கில் தான் நிற்கிறியா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. எங்கே ப்ரோ நிற்கிறேன்? நீ பேங்க்லேயே இல்லை ப்ரோ. கண்டுபிடிச்சிட்டியா ப்ரோ? வா ப்ரோ, இந்த பேங்க்குக்கு முன்னாடியே நிற்கிறேன் ப்ரோ. வா ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ வந்து நீங்கள் பேங்க்கில் வந்துட்டிங்கன்னா அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இங்கே பச்சை கலரில் ஒரு கார்டு இருக்குல்ல, இந்த கார்டை இப்படி எடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிடும் இந்த கார்டு. இப்போ இந்த கார்டு தான் நம்மளுக்கு மெயின் பேங்க் கொள்ளடிக்க. எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரோ வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த கார்டு எடுத்தால் தான் உங்களால் இந்த ரூம்குள்ளே போக முடியும், இல்லைனா போக முடியாது. கைஸ், நம்மளுக்கு முன்னாடி எவனோ திருடிட்டு போயிருக்காங்க கைஸ். இந்த இடத்த உடச்சிட்டு காசு கூட எடுக்காமல் போயிருக்காங்க கைஸ். யார் பார்த்த வேலையோ பாவம் கைஸ். இந்த பேங்க்கில் ஒரு சீக்ரெட் வழி இருக்குது, அதை உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ பாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கீழே இறக்குனீங்கன்னா எங்கே இருக்குது பாம்? எங்கே இருக்குது? வீடுங்க கைஸ், வெயிட் பண்ணுங்க. எங்கே இருக்குது? இங்கே இதில் போட்ட சாப்பாடு வருது. என்ன ப்ரோ இது? ஒரு சீக்ரெட் வழி இல்லை, 2. ஆமாம் ப்ரோ, இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பேக்கு பக்கத்தில் அந்த கார்னரில், இதுதான் பாம்பு. இதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ப்ரோ கார்டு இருக்காம விட்டார், அவருக்கு ஓப்பன் பண்ணி விட்றான். நம்மளும் வெளியே போய்ட்டு தெரியாமல்.
கைஸ் இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் ஆயிரும். ப்ரோ நீ எங்கே ப்ரோ உள்ளே போய்கிட்டு இருக்க? வா ப்ரோ வெளியே. ஒரு யாரும் திறந்து வச்சிருக்கான், போய் கொலை அடிச்சுட்டு வந்துடுறேன். நீ வா ப்ரோ, அவன் வச்ச காசில் அதுக்கு ப்ரோ எடுத்துக்கிட்டு இருக்க. வா ப்ரோ. நான் வந்துட்டேன் ப்ரோ. வந்துட்டியா ப்ரோ? வெயிட் பண்ண ப்ரோ. இது வந்து பேங்க் வந்து இதுவாகும் ப்ரோ. அப்போ உங்களுக்கு காமிக்கிறோம் கைஸ். கைஸ் எப்படியோ ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் மூடிட்டாங்க. இப்போ இந்த வந்து நம்ம பாம் எடுத்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா தெரியாமல் இந்த இடத்துல வந்துருச்சு கைஸ். இப்போ வந்து சைடில் பாம் ஆக்டிவேட்னு இருக்குல்ல, அது ஆக்டிவேட் கொடுத்துடணும். கரெக்டாக பாம் வந்து கையில் வரும் கைஸ். கையில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்துருச்சுன்னா கரெக்டாக அங்கே வச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரிமோட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு வந்து பேங்க்கை வெடிச்சிடும். இப்போ நீங்கள் உள்ளே போய் காசு எடுத்துக்கலாம். அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் கைஸ். இப்போ வந்து நீங்கள் இங்கே வந்து நின்றுக்கங்க கைஸ். அது இப்போ வந்து வேறு ஒன்றும் இல்லை, ப்ரோ வந்து இது பண்ணணும், அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி ப்ரோ இது பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இப்போ பூட்டிச்சு. நம்ம வைட்டாச்சி ப்ரோ வந்து இப்போ உடைக்க போகிறாரு. ப்ரோ டக்குன்னு ஓட ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ வந்து அவர் வந்து இப்போ பாம் வந்து தெரியாமல் யூஸ் பண்ணிட்டாரு. அதனால திருப்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. வெடிச்சிருச்சு ப்ரோ. டக்குன்னு போய் இவ்வளோ பேக் நான் பேக் எடுத்துரு ப்ரோ. எடுத்துட்டு வா ப்ரோ. பேக் கையில் கைஸ். இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த வெண்ட் இருக்குல்ல ப்ரோ, வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். அந்த வெண்ட்டில் கரெக்டாக இப்படி தாவணும். தானிங்கன்னா இப்படி உள்ளே வந்துடுவீங்க. உள்ளே வந்துட்டு இப்படி கொஞ்சமாக கீழே இறங்குனீங்கன்னா கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல கருப்பு கலரில் தெரியுதுல்ல கைஸ், கரெக்டாக அதில் நடங்க. நான் தெரியாமல் இப்படி வந்துட்டேன். கரெக்டாக அது மேலே நடந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு சுரங்கப்பாதை போகும் உங்களுக்கு. அப்படியே அதுக்குள்ள நேராக போய்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். நீங்கள் பேங்க்கோட கஜனாக்குள்ளே வந்துட்டீங்க. இந்த இடத்துல தான் சீக்கிரட்டாக காசு போட்டுப்பாங்க. நம்ம வந்து டைம் எந்த காசுமே இல்லை. அப்படியே இந்த சைடாக வந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மேலே ஏற வழி இருக்கும். இப்படி வந்துட்டு இது மேலே அப்படியே இந்த செவத்துக்கிட்ட வந்து நின்னீங்கன்னா போதும். அவ்வளோதான், அதுவே ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்கள் வந்து பேங்க்குக்கு பின்னாடி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. பணக்கட்டை ஏன் கையில் வச்சே போயிட்டுருக்கீங்கன்னா நம்ம இப்போ பேங்க்கு பின்னாடி தான் இருக்கும், யாருக்கும் தெரியாது. பேங்க்கு முன்னாடி போனால் தெரியும். இப்போ வந்து நம்ம நல்லா பையன் மாதிரி அப்படியே முன்னாடி வந்துடும். இந்த வழியை கண்டுபிடிச்சா நம்ம இட்டாச்சி ப்ரோ தான். இன்னொரு வழியும் இருக்குது, அதை காமிக்கிற பாருங்க. இந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே இப்படி குதிச்சுருங்க. குடிச்சிட்டு கரெக்டாக அந்த கார்னர்கிட்ட இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இப்படி நவுந்து போங்க. அவன் உள்ளே போவான். கரெக்டாக உள்ளே போகும்போது அப்படி நேராக போவிட்டிங்கன்னா அவனை ஒன்றுமே ஆகாது. நேராக அவனை மட்டும் போவிடுங்க. போவிட்டிங்கன்னா இப்படி வந்து இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகும். ஜாயின் ஆகிட்டு ஒரே நிமிஷம் கைஸ், இப்படி ரைட் சைடு திரும்பிட்டு இப்படி வந்தீங்கன்னா போதும். அதே மாதிரி திருப்பி பேங்க் சேனலுக்கு வந்துடலாம். இந்த கார்டு இல்லாமல் எப்படி உள்ள வருதுன்னு சொன்னீங்களா, அது இந்த 2 வழி தான் கைஸ். இதை மறக்காமல் நோட் பண்ணிக்கிங்க. புக் பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் சூப்பராக விளாட்லாம். இந்த மாதிரி பேங்க்லாம் கொள்ளையடிக்கலாம். இப்போ நீங்கள் இது வழியாக வந்துட்டு இப்படி இது மேலே ஏறி திருப்பி இந்த வெண்ட் வழியாக வந்தீங்கன்னா பேங்க் வந்துடும். இப்போ நீங்கள் திருப்பி விட்டு என்னோட பையன் மாதிரி அப்படியே வெளியே போயிடலாம். வேறு ஒன்றுமே இல்லை கைஸ். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியல, சும்மா போய் சுற்றிட்டு இருக்க போகிறோம். ஓகே கைஸ். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறது, காஃபி கடை இருக்குது, உள்ளே போவாங்க. ஆனால் கைஸ் காஃபி கடைக்கும் ராக் ஸ்டார் கடை பேர் கேட்டாலும் நல்லா இல்லை. இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் கைஸ். ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டில் போய் கொள்ளையடிக்க போகிறோம். இது எந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா எந்த வீடு அன்லாக்கில் இருக்கும் அந்த வீடு தான். இப்போ இந்த வீடு வந்து பூட்டியிருக்கு. என்ன பண்ணுறது, இது நம்ம ப்ரோ வீடாச்சே. இது எவனோ உள்ளேருந்து வெளியே வராங்க கைஸ். வீடை போட்டாங்க கைஸ். ஐயோ கடவுளே, வீடை போட்டாங்க கைஸ். அவன் என்னென்ன எதிரில் பயக்குள்ள வீடை போயிடுச்சு. அடுத்து நம்ம வேறு வீடை கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறது, ஓகே கேஸ் நம்ம ஒரு வீடை கண்டுபிடிச்ச அப்புறம் சொல்கிறோம். கேஸ் நமக்கு வந்து எந்த வீடுமே கிடைக்கல, அதனால் நம்ம ப்ரோ வீட்டிலே திருட வந்துட்டோம். ப்ரோ வீடு அன்லாக் பண்ணுவோம் ப்ரோ. இப்போ வந்து எப்படி திருடுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் வீட்டில். இப்போ வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே இப்படி போகணும். வீடை அன்லாக் பண்ணி விடு ப்ரோ. வெயிட் பண்ணுவோம், நான் பக்கத்தில் வந்தால் தானே ப்ரோ அன்லாக் ஆகும். வெயிட் பண்ணு ப்ரோ. டக்குன்னு வா ப்ரோ. அன்லாக் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம வந்து உள்ளே போயிடலாம். உள்ளே போய்ட்டு வந்து வால்ட் இருக்கும் உங்கள் வீட்டில், அது எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக நீங்கள் தேடணும். இப்போ எப்படி இந்த எங்கே இருக்குது வீட்டில் வால்ட்டு கேச்சு. இப்போ வந்து நம்ம வால்ட்டை கண்டுபிடிச்ச அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ப்ரோ நீ எதுக்கு ப்ரோ வீடு அன்லாக் பண்ண சொன்னேன்? அது வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ, எப்படி உங்கள் வீட்டில் திருடுறதுன்னு நான் அங்கே தான். ஓகே என் வீடு தான் சிக்கனா ப்ரோ. வேறு என் வீடுமே கிடைக்கல ப்ரோ, அதான் ப்ரோ உங்கள் வீட்டிலே வந்துட்டேன் ப்ரோ. சரி ப்ரோ. ஓகே கேஸ் நான் வால்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு வீடே கிடைக்கல, அதனால் நம்ம வீட்டிலேருந்து நம்ம வந்து திருடலாம். ஓகே இப்போ நம்ம வந்து வீடை அன்லாக் பண்ணிடலாம்.
ஓகே, இப்போ நம்ம அன்லாக் பண்ணிட்டு இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு இந்த வீட்டில் எனக்கு எங்கே லாக்கர் இருக்குன்னு தெரியும். இப்போ வந்து இப்படி உள்ளே வந்தீங்கன்னா இப்போ இப்படி உள்ளே வந்துட்டு எந்த ரூமும் கரெக்டாக தரல கைஸ், அதான் தேடுறேன். எந்த ரூம் இல்லை, வெயிட் பண்ணுங்கள் கைஸ், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்கள். கரெக்டெலாம் பண்ண மாட்டேன், கவலையே படாதீங்க. வீட்டில் எந்த ரூம்லையும் இல்லை, கரெக்டாக எந்த ரூமில் இருக்குன்னு தெரில கைஸ். எந்த ரூம் இங்கே எங்கேயும் இல்லை கைஸ். இந்த ஒரு நேரம் ஒரு ரூம் இருக்குது, இங்கே தான் நினைக்கிறேன் கைஸ். இந்த இருக்குது பாருங்க கைஸ். வந்து உங்கள் வீடுனா அந்த லாக்கர் இதை தொட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து அன்லாக் ஆயிரும். இப்படி வெடிக்க வச்சிங்கன்னா மற்ற வீடாக இருந்தால் அன்லாக் ஆயிரும். இப்போ நம்ம உங்கள் வீட்டில் இருந்தாலும் தொட்டோன்னே அன்லாக் ஆகிடுச்சு, நீங்கள் காசு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மற்றவங்க வீடாக இருந்தால் பாம்பு போட்டு வெடிக்க சொல்லணும். அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். இப்படி தான் காசு எடுக்கணும். இதுதான் நம்ம ப்ரூ ஹெவனில் திருட்டுன்றது. ஓகே கேஸ், அவர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டார், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கேஸ், இதோட நம்ம வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம்.